ஜெபிக்கணும், கேட்கணும், புலம்பணும், அழணும், பிள்ளைகளுக்காக உத்தரவாதம் எடுக்கணும். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்கப்பா, சமாதானம். இதுதாங்க ஒரு பெற்றோருக்கு ஆசீர்வாதமே. அதுக்குதான் மதில், எங்க மதில் இடியுது அங்க உட்காந்துடணும். சேர்ந்து கெட்டுறதுக்கு 100 பேர் இருப்பாங்க. ஒரு கல்யாண பங்கன் நடத்துங்க, 10 பேர் வந்து கூட நிப்பாங்க. ஆனா அதை ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம தனியா தான் நிக்கணும். எருசலேம் அலங்கத்தை கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு நெகேமியா மட்டும்தான் உண்டு. உட்கார்ந்து அழுது துக்கித்து உபவாசித்து மன்றாடி தனியா அழுறா. நீ தனியா அழும்போது புரிஞ்சுக்கோ, நீ தனியா அல்ல, நீயும் அவருமாக இருக்கிறாய். ஆமே, உன் காரியத்தில் கர்த்தர் இணைந்தார் என்று வைத்துக்கொள். அலங்கம் எப்படி இடிக்கப்பட்டால் அது திரும்ப எழும்போ, திரும்ப எழும்போ.